எல்லோரையும் கவரும் பூ ரோஜா. ரோஜா பூவை பெண்கள் தலைக்கு சூடிக்கொள்றதுக்கும் பூஜையில் சாமிக்கு மாலையாக சூட்டுறதுக்கும் பயன்படுத்துகிறோம். நமது நாட்டினுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளான சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு செடியின் வேர், பட்டை, காய், கனி எல்லாம் மருத்துவத்திற்கு பயன்படுத்தியதோடு அதன் பூக்களையும் சிகிச்சைக்காக பயன்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ரோஜா பூ. ரோஜாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹைப்ரிட் ரோஸ், பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரோஜா பூ பல கலர்களிலும் நமக்கு கிடைக்குது. ரோஜா பூ காதலை அதிகரிக்க உதவுங்கிறது உலகறிந்த விஷயம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ரோஜாவை பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் தான். ரோஜா பூவை பச்சையாகவும் காய வைத்தும் பயன்படுத்தலாம். ரோஜா இதழ்களை அப்படியே மென்று சாப்பிட்டா வாய்ப்புண் குணமாகும். பன்னீர் ரோஜா பூ அழகுக்காக மட்டும் இல்லாமல் மருத்துவ உலகிலும் பெரிதளவு பயன்படுது. ரோஜாவிலிருந்து எடுக்கப்படும் தைலம் காது வலி, காது குத்தல், காது புண் ஆகியவற்றை குணமாக்கும். ரோஸ் குல்கந்த சாப்பிட்டா ரத்தம் சுத்தமடைந்து சருமம் பளபளப்பாகும். ரோஜா சர்பத் குடிச்சா மூலச்சூடு, மலச்சிக்கல், குடல் புண் குணமாகும். ரோஜா இதழ்களை ஒரு கையளவு எடுத்து பாத்திரத்தில் போட்டு 1 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு இறக்கி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதில் பாதியை எடுத்து நாட்டு சக்கரை சிறிதளவு சேர்த்து காலை மாலை என 3 நாட்களுக்கு குடிச்சிட்டு வந்தால் மலச்சிக்கல் விலகும். ஒரு சிலருக்கு பித்தம் காரணமாக மயக்கம், குமட்டல், வாந்தி, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அவங்க ஒரு 2 கைப்பிடி அளவு ரோஜா இதழ்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா கொதிச்சதும் வடிகட்டி காலை மாலை என 2 வேளையும் 1 டம்ளர் வீதம் 7 நாட்கள் குடிச்சா பித்தம் அறவே நீங்கிடும். பித்தத்தினால தலைவலி ஏற்பட்டால் ஃப்ரெஷ்ஷாக பூத்த பன்னீர் ரோஜாவின் வாசத்தை முகர்ந்தாலே கடுமையான தலைவலி குறையும். ரோஜாவில் உள்ள இயற்கை நற்குணங்கள் உங்கள் சருமத்தை பொலிவடைய செய்யும், சரும பிரச்சனைகளையும் தீர்க்கும். ரோஜா மட்டும் இல்லாமல் ரோஜாவில் இருந்து எடுக்கப்படும் பன்னீரிலும் அதிக அளவில் மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக பன்னீர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணினா ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ், வடுக்கள் குறையும். ரோஜாவில் விட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. விட்டமின் சியினுடைய இம்பார்ட்டன்ஸே சருமத்தில் இருக்கிற செல்களை சேதமடையாமல் பாதுகாக்குது. ரோஜாவில் நேச்சுரலாகவே நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருப்பதனால இது அதிகமாக அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படுது. குளிக்கும்போது வாட்டரில் ரோஜா இதழ்களை ஊற வச்சு குளிச்சா நாள் முழுவதும் உங்கள் உடலில் நறுமணம் வீசும். ரோஜாவினுடைய ஃப்ராக்ரன்ஸ் மனதை அமைதியாகவும் ஒருநிலைப்படுத்தவும் உதவுது. ரோஜா பூ லேசான துவர்ப்பு தன்மையுடையது. பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை தொடர்பான நோய்களுக்கு ரோஜா ஒரு நல்ல மருந்தாகும். இதயத்திற்கு வலிவூட்டும். இவ்வளவு பயன்பாடுகள் உள்ள ரோஜாவை இனியாவது நம்ம அதிக அளவில் பயன்படுத்தி அதனுடைய நற்பலன்களை பெற்று ஹாப்பியாக இருப்போம். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்.